ஒழுங்காக 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால் போதுமா? அவங்க படுற கஷ்டங்கிறது கும்பத்தில் இட்ட விளக்கு மாதிரியே உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்கள நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் சார், ஆளை விடுங்க. இருக்கிற பிரச்சனையே போதும். இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று சொல்லி நான் ஏதாவது ஒன்று செஞ்சு முதல்ல எக்ஸஸாக பணம் கிடையாது. நகையை வச்சோ இல்லை பேங்க் லோனை வாங்கியோ பிஸ்னஸ் பண்ணோம் வேண்டாம். இருக்கிற வேலையே போதும். த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்றுன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசே மேல். அதனால் இருக்கிற வேலையிலே கம்முன்னு இருங்க. நீங்கள் இதை விட்டுட்டு நான் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா இப்படி போகுமா அங்கே போகுமா ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கும், ஆனால் உங்களை பிழிஞ்சு எடுத்துருவாங்க. இந்த காலகட்டம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சனீஸ்வரர் குரு பார்வையும் இல்லை. சிம்மத்துக்கு வரும்போது இருக்குது, ஆனால் அங்கே ஒரு 3 மாதம் தான் இருக்க போகிறார். அந்த 3 மாதம் சந்தோஷத்துக்காக வாழ்க்கை முழுவதும் 1 வருஷம் கஷ்டப்பட வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பாருங்கள். நான் டிவி பார்த்தேன், செல்லு பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு முக்கியமான கொஸ்டினை ஒண்டி நான் படிச்சுட்டு போனேன், 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் சரி வராது. எல்லாத்தையும் படிங்க, ஸ்ரத்த வேணும். இதை எல்லாத்தோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். முக்கியமாக நீங்கள் கீரை நிறைய எடுத்துக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். குறிப்பாக உங்களுக்கு இரவு நேரத்தில் வந்து கண் வீழ்ச்சி, நான் ரொம்ப நேரம் படம் பார்க்குறேன் சார், எனக்கு கிடைக்கிறதே ஏதாவது 1 நாள் 2 நாள், அந்த ஒரு 2 நாளில் நான் வந்து டிவி பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், ஏதோ ஒரு படம் பார்ப்பேன் சார் அப்படின்னா அசிடிட்டினால் தேவையில்லாத நரம்பு பிரச்சனைகள், இப்படி ஒன்றோட ஒன்று அது ரிலேட்டடாக போயிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும்